வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்ஸ் அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த வீடியோவில் ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்கு என்னென்ன புக்கு படிக்கணும், எப்படி ஒரு ரீசனபிள் டைமில், ஒரு கம்மியான டைமில் நம்ம எப்படி இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப் டி எக்ஸாம்ங்கிறது நம்ம பொதுவே ரயில்வே எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் என்டிபிசி கிளியர் பண்ணி ஸ்டேஷன் மாஸ்டரு, டிக்கெட் கிளர்க்கு, கூட்ஸ் கார்டில் போகணும், இல்லைனா ஏஎல்பி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், ஜேஇ கிளியர் பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இருக்கும். இதுக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இதில் இப்போ நடந்த ஏஎல்பி எக்ஸாமில் கூட லாஸ்ட் எண்டில் போய் ஏஎல்பி மிஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. என்டிபிசியில் சிபிடி 1லேயே ஃபெயில் ஆனவங்க இருக்கிறாங்க. ஜேஇ எக்ஸாமும் ஃபெயில் ஆனவங்க 2024 வந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபெயில் ஆனவங்க இருக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம 2024 நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் டி மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அப்போது நம்ம இப்போ இதில் ஃபெயில் ஆகிட்டோமே, இதை விட்டுறலாம், இந்த ஃபீல்டே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த வேலைக்கு ஏஎல்பி ஆகவோ ஜேஇ ஆகவோ போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் வழி என்னென்னா குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நிறைய நடக்கும். நான் மைசூரில் ஏஎல்பியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ இங்கே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடந்து ஜாயினிங்க்கு வந்திருந்தாங்க. அதில் 90% குரூப் டி, கொஞ்சம் டெக்னீஷியனில் இருக்கிறவங்களும் இருந்தாங்க. குரூப் டியில் ஒரு 200+ வேக்கன்சி ஏஎல்பிக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்துருந்துச்சு இங்கே மைசூரில், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல மட்டும். அப்போது நீங்கள் ஓப்பன்லையே பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி, இப்போது சதர்ன் ரயில்வேல என்டிபிசி பார்த்தோன்னா ஒரு 180 வேக்கன்சி தான் 2025 வந்திருக்கு. இது பாருங்க, உள்ளுக்குள்ளே டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே 200+ 250 சம்திங் வேக்கன்சி வரும்போது நீங்கள் ஈஸியாக இதில் இருந்து குரூப் டியிலேருந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஹையர் லெவலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதனால நீங்கள் இந்த குரூப் டி எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு ஐயோவே இது லோவர் மோஸ்ட் போஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எழுதாமலோ இல்லைனா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணாமலோ இருக்காதீங்க. இப்போது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் என் கூட காலேஜில் படித்தவர் குரூப் டி எக்ஸாம் 2019 குரூப் டி எக்ஸாம் 2021 நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் கிளியர் பண்ணி குரூப் டி பாயிண்ட்ஸ் மேனாக ஒர்க் பண்ணார். அங்கே இருந்து டிபார்ட்மெண்ட் ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ நாகர்கோயிலில் ஜேஇயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்கள், நீங்கள் ஒரு ஜேஇ எக்ஸாம் ஓப்பனில் எழுதும்போது எவ்வளவு பேர் எழுதுவாங்க, இதில் ரொம்ப கம்மியான பேர் தான். அதுவும் வேலைக்கு வந்த பிறகு நிறைய பேருக்கு படிக்க முடியாது. அந்த படிப்பை கண்டினியூ பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. அப்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் குரூப் டிலேருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெவலுக்கு ஈஸியாக போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதோட சிலபஸ் பார்ப்போம். சிலபஸ் பார்த்துட்டு இதுக்கு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸாம் டியூரேஷன் பாருங்கள், 90 மினிட்ஸ். எக்ஸாம் நவம்பர் 17 வந்துடும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி போன மாதம் வரைக்கும், அக்டோபர் வரைக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? எக்ஸாம் டியூரேஷன் 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம். சயின்ஸ் இருக்கிறதுலே சயின்ஸ் அதிகமாக இருக்குது. ஏஎல்பி ஜேஇ குரூப் டிக்கு தான் அதிகமாக இருக்கும். 25 கொஸ்டின் சயின்ஸில் இருந்து வருது, மேக்ஸில் இருந்து 25, ரீசனிங்கில் 30, கரண்ட் அஃபேர்ஸில் 20, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் சேர்த்து 20, டோட்டல் 100 மார்க். இப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ். இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா என்டிபிசி படித்தவங்க, ஜேஇ எக்ஸாமில் சிபிடி 1 கிளியர் பண்ணவங்க, ஏஎல்பி எக்ஸாமுக்கு சிபிடி 1 கிளியர் பண்ணவங்க, இல்லைனா ஏஎல்பி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, சிஜிஎல் படிக்கிறவங்க, சிஜிஎல்ல எஸ்எஸ்சியில் படிக்கிறவங்க எல்லாருமே இதில் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. மேக்ஸ் ரீசனிங்கில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடியது சயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஜிகே பார்த்தோம் அப்படின்னா அவங்க கரண்ட் அஃபேர்ஸும் ஓரளவு படிச்சிருப்பாங்க. மற்றபடி ஜிகே ஓரளவு அவங்க படிச்சிருந்தாலே நம்ம ஜிகேயும் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சயின்ஸ் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஜிகே நம்ம எவ்வளவு தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 20க்கு 15 போடுறதே கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஒரு 12 போட்டாலே ரொம்ப நல்ல ஸ்கோர். இந்த 20க்கு 12 இல்லைன்னா 10 போட்டாலே நல்ல ஸ்கோர். ஓகேவா? இப்போது மேக்ஸுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ரயில்வேல நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது ஏஎல்பி எக்ஸாமாக இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், குரூப் ஆர்பிஎஃப் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஜேஇ எக்ஸாம், இதோட அட்லீஸ்ட் சிபிடி 1 கொஸ்டினையாவது நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஒய்சிடி புக்கு யூஸ் பண்ணலாம்.
ஒய்சிடி ப்ரீவியஸ் இயர் புக்கு, ஒய்சிடி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய புக்கை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கான்செப்ட் புரியலை அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த டாபிக், இப்போது ஏஜ் சம் எங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த ஏஜ் சம் அதுலேயே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேயே காயின் வரும். அப்போ அந்த காயின் சம் புரியலை அப்படின்னா அதை போய் யூடியூப்பில் பாருங்கள். அப்படி ஒய்சிடி புக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் ரயில்வே கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி அது கூடவே இந்த மாதிரி ககன் பிரதாப்போட ஃபார்முலா புக் இருக்குது. இது இந்த சாரோட பேர் ஆதித்ய ரஞ்சன் சார். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா புக் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒய்சிடி புக் எடுக்கிறீங்க அப்படின்னா ரயில்வேல கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். அப்போது சில மாடல் ரயில்வேல கேட்காம இருப்பாங்க. அந்த கொஸ்டின் அந்த புக்கில் இருக்காது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் அந்த மாடலே நீங்கள் பார்க்காம போவீங்க. கொஸ்டின் அங்கே போய் பார்க்கும்போது அந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க எக்ஸாமில். நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் புதுசாக அந்த மாடல்லேருந்து கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா உங்களால் போட முடியாது. இப்படி நீங்கள் ஒரு ஃபார்முலா புக்கும் வச்சுருக்கும்போது இதில் எல்லா மாடல் கொஸ்டினுமே கவர் பண்ணியிருப்பாங்க. நிறைய கொஸ்டின் இருக்காது. எல்லா மாடல்லையுமே ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இருக்கும். அப்போது உங்களுக்கு நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு மேக்ஸ் ஓவராலாக கவர் ஆயிடும். ஓகேவா? இன்னொன்று முக்கியமானது டெஸ்ட் புக். டெஸ்ட் புக் ஆப்பில் நீங்கள் ஒய்சிடி புக்கு இல்லைன்னா பழைய புக் வச்சுருக்கீங்க, இப்போ ரீசெண்டாக இருக்கிறது கவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் புக் ஆப் எடுத்தீங்கன்னா அதில் ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமோட ஃபுல் டெஸ்ட்டுமே அதில் இருக்கும். இல்லைன்னா பார்ட் பை பார்ட்டாக, இப்போ மேக்ஸு, ரீசனிங் அப்படின்னு தனித்தனியாக 30 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? அது பெஸ்ட் மெத்தடு. ஒய்சிடி புக்கு, இந்த ஃபார்முலா புக்கு, டெஸ்ட் புக்குங்கிறது அந்த ஆப், டெஸ்ட் புக் ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். செக்ஷனல் டெஸ்ட் மேக்ஸ் போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். இதுதான் மேக்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு அதே மாதிரி நீங்கள் ஒய்சிடி புக்கு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா டைரெக்டாக ஒரு டாப்பிக்காக நீங்கள் டெஸ்ட் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? டெஸ்ட் புக்கில் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் ரயில்வேல இருக்கக்கூடிய எல்லா லெவல் கொஸ்டினையுமே நீங்கள் ரீசனிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அது கிராஜுவேட் லெவல் என்டிபிசி கொஸ்டினாக இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேட் லெவலு ஆர்பிஎஃப் ஓடது, அதேமாரி ஜேஇயோடது, எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு இதில் இருக்குது. டெஸ்ட் புக் ஆப்பில் இருக்குது. அதில் நீங்கள் ஒன்றா ஒரு டாப்பிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் டவுட்டாக இருக்கிறது மட்டும் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஓகேவா? ஃப்ரீ கிளாஸே போதும். யூடியூப்பில் பார்த்தாலே போதும். உங்களுக்கு ஜென்ரல் ரீசனிங் நீங்கள் அதிலேருந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் தான் இதில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணக்கூடியது ஜென்ரல் சயின்ஸ். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் எல்லாருமே போட்டுருவாங்க. ஜென்ரல் சயின்ஸில் நீங்கள் நல்ல ஸ்கோர், மேக்ஸ் ரீசனிங் நல்லா போட்டு ஜென்ரல் சயின்ஸில் உங்கள் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஜென்ரல் சயின்ஸுக்கு நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10th வரைக்கும் உள்ள ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். கெமிஸ்ட்ரியை அவங்க லைஃப் சயின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பயாலஜியை லைஃப் சயின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை பயாலஜிலேருந்து வரக்கூடிய பயாலஜி டாபிக் தான் 10th வரைக்கும் உள்ள பயாலஜி டாபிக். இப்போது ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் நம்மளோட ஸ்கோரிசி அகாடமி ஆப்பில் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் நீங்கள் அது மட்டும் படித்தா போதும். அது மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒய்சிடி புக்கு, ஒய்சிடி தான் வேணும் அப்படின்னு கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நீங்கள் ஒய்சிடி எடுத்துக்கலாம், இல்லைனா பினாக்கிள் எடுத்துக்கலாம், எதுனாலும் ஓகேவா? ஒய்சிடி இல்லைனா பினாக்கிள் ரெண்டில் ஏதாவது ஒரு புக் வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்து நம்ம ஆப்பில் நடத்தக்கூடிய அந்த கிளாஸு, இப்போ லைட்டுங்கக்கூடிய நான் ஒரு கிளாஸை கவர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைட்டை முடிச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் ஒய்சிடி புக்கில் இருக்கக்கூடிய லைட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் படிக்கணும். அப்படியே ஒரு டாபிக் முடிக்கும் போதும் நீங்கள் அந்த ஒய்சிடி புக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபிசிக்ஸை நல்லா ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு ஃபிசிக்ஸுக்கு வேறு புக்கும் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஓகேவா? நான் அதுலேயே ஆப்லேயே உங்களுக்கு பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். பிடிஎஃப் தமிழ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு ஒரு இதுவுமே நான் தமிழில் உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பேன். அதை நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எழுதிக்கிடணும். ஓகேவா? இங்கிலீஷில் எழுதுகிறவங்க உங்களுக்கு பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப், ஒய்சிடி புக்கு இது மட்டும் போதும் ஃபிசிக்ஸுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் போடும்போது மிச்சம் இருக்கக்கூடியதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம ஆப்லேயே கிளாஸஸ் இருக்குது.
அதில் உங்களுக்கு தமிழ்லையும் உங்களுக்கு பிடிஎஃப் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எந்த இதுவுமே நீங்கள் இன்னொரு புக்கு வாங்கவே தேவையில்ல. இது மட்டும் படித்து இந்த ஒய்சிடி புக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்தா போதும். உங்களுக்கு தமிழில் பிடிஎஃப் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. பயாலஜிக்கு நான் கிளாஸ் இன்னும் அப்லோடு பண்ணலை. நீங்கள் பயாலஜி என்ன பண்ணணும் அப்படின்னா லூசன்ட் இல்லைன்னா அரிஹந்த். நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்கே போதும். ஓகேவா? சயின்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒரே சயின்ஸ் தான், வேரி ஆகாது. ஓகேவா? இப்போ ஹார்ட்டை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா ஹார்ட் எல்லா இடத்துலையுமே ஃபங்க்ஷன் ஆகுறது ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பிரெயினை பார்த்தீங்கன்னா பிரெயினோட பார்ட் வந்து எல்லா புக்லேயுமே ஒன்று தான். அப்போ நீங்கள் வந்து லூசன்ட் அரிஹந்த் இல்லைன்னா ஸ்கூல் புக் படிக்கிறீங்க, என்சிஆர்டி படிக்கிறீங்க, இல்லைன்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக் படிக்கிறீங்கன்னா அதுவே போதும். ஓகேவா? இந்த லூசன்ட் அரிஹந்த் படிக்கணும்னு கூட கிடையாது. 10th வரைக்கும் உள்ள தமிழ்நாடு ஸ்கூல் புக் இல்லை, நீங்கள் தமிழில் படிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக் இல்லைன்னா என்சிஆர்டி புக்கு படித்தா பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் அது இங்கே தமிழில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து தமிழ்லவே படிக்கலாம். ஓகேவா? என்சிஆர்டி புக்கு படித்தா எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கட்டத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஏதாவது இது கொடுத்துருப்பாங்க, ஒரு கட்டம் போட்டு அந்த இது சம்மந்தமாக, இப்போ வந்து பிரெயின் சம்மந்தமாக ஏதோ ஒன்று ஒரு கட்டத்துக்குள்ளே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லா பார்ட்டோட இது எல்லாமே 2 புக்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்சிஆர்டி புக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் தமிழ்லேயே படிக்கலாம். அப்படி படிக்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் புரியலை, இல்லைன்னா எஸ்கிரீட்டரி சிஸ்டம், கிட்னியை பற்றி உங்களுக்கு புரியலை, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியலை, அந்த புக்கு படிக்கிறீங்க. ஆனால் அதை விட ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா அனிமேட்டட் வீடியோ வந்து அனிமேஷன் மாதிரி இருக்கக்கூடிய வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்கும். அந்த வீடியோவை ஒரு டைம் பாருங்கள், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். இதுவே போதும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த 5 அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் இது புரியலை. அனிமல் கிங்டமோட அந்த ஃபஸ்ட்டு ஒரு 9 வகையான கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். மொனீரா, புரோட்டிஸ்டா, அந்த மாதிரி இப்போ மெல்லுடலிகள், குழி உடலிகள், இந்த மாதிரி முதுகெலும்புள்ளவைகள், அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்லேயே ஃப்ரீயாக நிறைய கிளாஸஸ் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் நீங்கள் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது, பயாலஜியில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த லூசன்ட் அரிஹந்தோட இண்டெக்ஸை பாருங்கள். அதில் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கை போய் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள். இல்லைன்னா ஸ்கூல் புக்காக மொத்தமாக படிங்க. இதுதான் பயாலஜிக்கு உங்களுக்கு நீங்கள் பயாலஜி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற ஒரு வழிமுறை. ஓகேவா? நீங்கள் பெய்டு கோர்ஸ் இருந்தால் பெய்டு கோர்ஸ் வாங்கிக்கோங்க ஏதாவது ஒரு இதில், இல்லைன்னா நீங்கள் யூடியூப்லேயே ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க? 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரே நிமிஷம். 20 கொஸ்டின் அதுலேருந்து கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியுமா? இதுலேருந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்களே அப்படின்னு அதையும் கவர் பண்ணணும்னு அதில் ரொம்ப டைம் போடுவோம். அப்படி போடக்கூடாது. நீங்கள் இதுவே ஸ்ட்ராங்காக இல்லை, மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ்லேயே ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இது பக்கம் போகவே கூடாது. ஓகேவா? இதை ஓரளவு ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் இதுக்கு பக்கம் போகணும். நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் 6 மந்த். இதை வந்து ரொம்ப டீப்பாக போய் படிக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக படிக்கக்கூடாது, பேசிக்காக இருக்கக்கூடியது பார்த்துட்டு போகணும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, அதுவே போதும். எதில் படிக்கலாம் அப்படின்னா இண்டோ லாக் அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அது யூடியூப் சேனலும் இருக்குது அவங்களுக்கு. நீங்கள் அதில் ஹிந்தி தான், ஆனால் இங்கிலீஷில் மெட்டீரியல் கொடுப்பாங்க. இண்டோ லாகில் பிடிஎஃப் இருக்கும், மந்த்லி பிடிஎஃப் இருக்கும், அது மட்டும் படிங்க போதும். ஓகேவா? இண்டோ லாகில் பிடிஎஃப் கரண்ட் அஃபேர்ஸுக்கு. மற்ற ஜென்ரல் அவேர்னஸில் மற்ற இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இதுக்கெல்லாம் என்ன படிக்கணும் அப்படின்னா, இதை வந்து ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் என்டிபிசிக்கு படிக்கிற மாதிரியோ ஆர்பிஎஃப்க்கு படிக்கிற மாதிரியோ படிக்கக்கூடாது. அப்படி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பத்தாது. இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து புத்திசம் படிக்கிறீங்க, ஜெயினிசம் படிக்கிறீங்க அப்படின்னா பேசிக்காக இருக்கக்கூடியது புத்தர் எங்கே பிறந்தார், அவர் எத்தனை வயசில் துறவரத்துக்கு போனார், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். இப்போ துறவரத்துக்கு போகிறதுக்கு ஒரு சிம்பிள், அந்த ஃபஸ்ட்டு அந்த அது பேர் என்னது, அந்த
ஒரு இந்த ஞானத்தை அடையும் போது ஒரு சிம்பிள் இருக்கும். அது என்னது? புத்த மரம், ஒரு போதி ட்ரீ. அதேமாரி அது அவர் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். அது பேர் அது வந்து தர்ம அந்த ஒரு சக்கரம் வரும். இந்த மாதிரி அவர் இறப்புக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். அது வந்து இந்த தூபா. இப்படி ஒன்னொன்னும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் புத்திசம் எங்கே நடந்துச்சு, அந்த மாநாடு எங்கே நடந்துச்சு, செகண்ட் மாநாடு எங்கே நடந்துச்சு, தேர்டு எங்கே நடந்துச்சு, ஜெயினிசமோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு, இந்த மாதிரியான பேசிக் மட்டும் பார்த்துட்டு போங்க. ரொம்ப பேசிக் மட்டும் பார்த்துட்டு போங்க. ரொம்ப டீப்பாக கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இல்லை, ஒரு நார்மலாக படித்தா கூட உங்களுக்கு டைம் பத்தாது. புதுசாக படிக்கிறவங்க கம்மியான டைமில் கிளியர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் மற்ற டாப்பிக்கெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிக்கலாம். இது அதேமாரி ஜாகிரஃபி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஹிமாலயன் மவுண்டெயின், இந்த அவுட்டர் மோஸ்ட் மவுண்டெயின் வந்து என்னது? ஹேமாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் நார்த்தில் இருக்கிறது, சென்ட்ரலில் இருக்கிறது என்னது? ஹிமாச்சல். லோயரில் இருக்கிறது என்னது? சிவாலிக். இந்த மாதிரி அதேமாரி ரிவர் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பேசிக்காக படிக்கணும். இப்போது நர்மதா ரிவர் வந்து எந்த 2 மலைக்கு இடையில இருக்குது? விந்தியா சாத்புரா. அதேமாரி கங்காவோட இல்லைனா வந்து கங்கா, யமுனா, இந்த மாதிரியான ரிவரோட ஆர்ஜின் என்னது? இந்த மாதிரி பேசிக்கானது மட்டும் படிச்சுட்டு போகணும். ஜாகிரஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அட்மாஸ்பியரிக் லேயர், இது எல்லா டாப்பிக்கும் நான் சொல்லலை, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிற டாபிக் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதே மாடலில் நீங்கள் மற்ற டாப்பிக்கும் பார்த்துக்கோங்க. அட்மாஸ்பியர் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் என்னது, செகண்ட் லேயர் என்னது, தேர்ட் லேயர் என்னது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாப்பிக்லேயும் ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடியதை மட்டும் பார்த்துட்டு போங்க. அதில் வந்து கொஸ்டின் வந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. நீங்கள் அதை வந்து இந்த 20 மார்க்குக்கு நீங்கள் வந்து இருந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ரொம்ப டைம் போயிடும். இந்த 20 மார்க்குக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த 20க்கு 8லேருந்து 10 கொஸ்டின் போட்டாலே போதும். ஆனால் நீங்கள் மற்ற இது ஜென்ரல் இன்டெலிஜென்சி அண்ட் ரீசனிங்காக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், இதில் 55க்கு ஒரு 50 இல்லைன்னா 50 or 50 எபோவ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் மினிமம். நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போதே நீங்கள் இந்த லெவலில் வந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா மற்ற இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இது கிடையாது. உங்களால் சொல்ல முடியாது நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அந்த நாளில் கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக இருக்குங்கிறத பொறுத்து வேரி ஆகும். ஆனால் மேக்ஸ் வந்து எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப டஃப்பாக இருக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் ஓரளவு டஃப்பாக இருந்தால் கூட மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே ஈஸியாக 50 தாண்டி போயிடுவாங்க. சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் 55 போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். அது கூட ஜிஎஸ்எஸ் ஸ்ட்ராங் பண்ணணும். இது 2ம் பண்ணாலே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய புக்கு படிக்கக்கூடாது. ஓகேவா? மேக்ஸுக்கு நான் சொன்ன புக்கு மட்டும் படிங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன புக்குக்கு வராதிங்க, நீங்கள் அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். சயின்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம ஆப்பில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு எதுலையோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா விட்டுருங்க, மறுபடியும் நம்ம ஆப்பில் வந்து பார்க்காதீங்க. ஓகேவா? நிறைய மெட்டீரியல் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை கவர் பண்ண முடியாது. சிலபஸை வேகமாக கவர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து டெஸ்ட்டு போட முடியும். டெஸ்ட்டு நல்லபடியாக போட்டால் தான் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு 100 கொஸ்டினை வந்து 90 மினிட்ஸில் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இதுவே சிஜிஎல் படித்தவங்க 100 கொஸ்டின், இதை விட டஃப்பான 100 கொஸ்டினை வந்து அவங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்பாங்க. சிஜிஎல்சி, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, என்டிபிசி படிக்கிறவங்க ஆல்ரெடி 120 கொஸ்டினை வந்து இதே 90 மினிட்ஸில் போட்டிருப்பாங்க. அப்போது இதை விட 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க 90 மினிட்ஸில். அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து இங்கே டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 90 மினிட்ஸில் 100 கொஸ்டின் போடுறது அவங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தெரியாத மேக்ஸ் கொஸ்டினை கூட டைம் அதிகமாக இருக்கிறனால உட்காந்து பேசிக் மெத்தடில் போட்டு ஸ்லோ, இப்போ தெரியாமல் ஒரு 4 கொஸ்டின் டஃப்பான கொஸ்டின் இருக்குது அப்படின்னா டைம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த 2லேருந்து 3 கொஸ்டினை இவங்க இந்த டஃப்பான கொஸ்டினையும் போட்டுருவாங்க, தெரியாத கொஸ்டினையும் மறுபடியும் உட்காந்து போட்டுருவாங்க. நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால இந்த 4 கொஸ்டினை விட்டு தெரிஞ்ச கொஸ்டின் 2 கொஸ்டின் விட்டுருவீங்க. அப்போ நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். அதை டைம் மேனேஜ்மெண்ட்டு ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் புக்கில் செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க, ஃபுல் டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? இதுதான் ஸ்ட்ராட்டஜி.
நிறைய புக்கு சேர்க்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நிறைய புக்கு சேர்க்காதீங்க. அதேமாரி ஜென்ரல் அவேர்னஸில் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. இந்த 3 இதையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் பேசிக்காக இருக்கக்கூடிய முக்கியமானது பார்த்துட்டு போகணும். இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாலிட்டியில் இதை மட்டும் படிங்க போதும். இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள், இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த ஷெட்யூல், அந்த ஒரு 12 ஷெட்யூல் இருக்கும். இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள், இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட். இம்பார்ட்டண்ட் எல்லா ஆர்டிக்கிளையும் படிக்கக்கூடாது, எல்லா அமெண்ட்மெண்ட்டையும் படிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கிள், அதுக்கப்புறம் ஷெட்யூல், ஒரு 12 ஷெட்யூல் இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. இது மட்டும் படிச்சுட்டு போங்க, ஓகேவா? பாலிட்டியில் மற்ற நிறைய இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது, டைம் இருக்காது. இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னா. அதேமாரி இன்னொன்று, பாலிட்டியில் என்ன படிக்கணும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள், இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட், அதேமாரி ஷெட்யூல். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, ஒரு இதை இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்திருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஒரு நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க, அமெரிக்காலேருந்து எடுத்திருப்பாங்க. எமர்ஜென்சி பண்ணுறது வந்து ஜெர்மன்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து பிரிட்டிஷ்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது ஒன்னொன்றும் எங்கேருந்து பாரோ பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போங்க. இது மட்டும் போதும் பாலிட்டிக்கு. மற்ற டாபிக்லேயும் வந்து இதே மாதிரி முக்கியமானதை மட்டும் படிச்சுட்டு போங்க. மற்ற சப்ஜெக்ட்லேயும் ஜென்ரல் அவேர்னஸில் இப்படி மட்டும் படிங்க, எல்லாத்தையும் படிக்காதீங்க. ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதேமாரி இதில் நிறைய பேர் கிளியர் பண்ணவங்க மற்ற எக்ஸாம்லேயும் கிளியர் பண்ணியிருப்பாங்க. என்டிபிசியாக இருக்கட்டும், ஏஎல்பியாக இருக்கட்டும், ஜேஇயாக இருக்கட்டும், அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, லாஸ்ட்டு உங்களுக்கு கட் ஆஃபை விட ஒரு 2 மார்க் 1 மார்க் கம்மியாக இருக்குதுன்னா கூட இவங்க வந்து இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகும்போது உங்களுக்கு மறுபடியும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு மறுபடியும் உங்களை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க் இது பண்ணாதீங்க. ஸ்கோர் அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் மார்க் அதிகமாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணி நெகட்டிவ் மார்க்கில் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய நல்லா ஸ்கோர் பண்ணவங்க இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகும்போது உங்கள் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட உங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் எல்லாம் போட்டு மைனஸ் ரொம்ப கம்மியாகிட்டுனா உங்களை கூப்பிட முடியாது. அதனால் நல்லபடியாக ஃபோக்கஸாக படிங்க. எப்படியும் இன்னொரு 2 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 24ல் வந்து எல்லா எக்ஸாமுமே வந்து நோட்டிஃபிகேஷன் போட்ட எல்லா எக்ஸாமும் வந்து நடத்திட்டாங்க. என்டிபிசியில் மட்டும் CBT 2 இருக்குது. மற்றபடி எல்லா எக்ஸாம் கவர் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த குரூப் டி தான். கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். டைம் அதிகமாக இல்லை. அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஆப்போட லிங்கும் டெலிகிராம் சேனலோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.